இது வந்து லாஸ்ட் மந்த் வந்தது. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். பைரேட் ஆங்க்லெட், அதாவது அந்த கொலுசு போட்டுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கொலுசுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கால்லையுமே போட்டுக்கலாம். நான் இப்போ ஒன்று தான் உங்ககிட்ட காட்டுறேன். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தங்கத்தை நாம் காலில் அணியக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு பதிலாக இதை போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து நினைச்சுக்கலாம். அதே நேரத்திலே அதிகப்படியாக செல்வ வளத்தை, தங்கத்தை அதிகரித்து தரக்கூடியதாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்டைலிஷாகவுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மின்னும் நடக்கும் பொழுது அது மாதிரியான விஷயமாக இதை போட்டுக்கலாம். ஆக்சுவலா பார்த்தோம்னா கொலுசும் சரி மெட்டியும் ஆண்களுமே போட்டுக்கலாம். அது மாதிரி போட்டுக்கொள்பவர்கள் நம் இந்தியாவிலேயே இருக்கிறார்கள். இதை பற்றி நான் பின்னொரு தருணத்தில் பேசுகிறேன். எதற்காக அதை போட்டுக்கிறாங்க, அதை போட்டுக்கிட்டா என்ன நடக்கும். ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா மூக்கு குத்திருப்பாங்க. அது எதுக்காக அந்த மாதிரி குத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வேற ஒரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பைரேட் அப்படின்ற ஒரு ஆங்க்லெட் வந்து மிக குறைவான அளவு வந்திருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டில் இதோடைய ப்ரைஸும் நம்மளோட ப்ரைஸுமே வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ரொம்ப மலிவுன்னு சொல்றதை விட ரொம்ப நியாயமான விலையிலே ஒரிஜினலான ஒரு நேச்சுரல் இது இருக்கும்னு வச்சுக்கோங்க.